ஆரம்பத்திலே வட்டுவால் பாலத்தின் பழைய சுவடு இருக்க வேண்டும் என்று மக்களின் கோரிக்கையாக ஆரம்பத்துல ஆடியிட்ட இந்த கூட்டத்தில இங்க வச்சு தீவிரமாக அதை சொல்லப்படுவது, அது கவனத்தில் கொள்ளப்படும் என்று திரும்ப சொல்லப்பட்டது ஆடியாக. பிறகும் அந்த தொடர்ச்சியாக 3 கூட்டம் நினைக்கிறேன். அந்த மாவட்ட கூட்டங்கள்ல இப்ப யாழ்ப்பாண நூலகத்தின் அடையாளங்கள், பழைய அடையாளங்கள் இல்லை, அது முற்றுமுழுதாக இல்லாத நிலைமை இருக்குது. இந்த வட்டுவால் பாலத்திலேயாவது ஒரு துண்டாவது அதுல அந்த பழைய பாலத்தின் அடையாளம் கிடக்க வேண்டும் என்று கருத்து மக்களால் தெரிவிக்கப்பட்டதுதான் நான் இங்க சொல்லி வச்சேனா. அது இப்ப கடைசியில கிட்ட வந்துட்டு கிடக்கு. அது பாலம் போடுறதுக்கு நன்றி. பாலம் போட்டதுக்கு ஜனாதிபதி விமல் ரத்நாயக்கா அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி. அதுல ஜனாதிபதி கேட்ட போது அவர் அதை போடுற சொன்னவர். பிறகு விமல் ரத்நாயக்கா அவர்கள் சபையிலேயே கூட்டத்துல தெரிவித்த கருத்துகள். அப்ப எல்லாத்துக்கும் நன்றி. இதுல இந்த ஒரு துண்டு விட முடியாதா? ஏன்னா மக்கள் அதை கேட்குது. என்னன்னா ஒரு சின்ன ஒரு அடையாளமாவது இந்த முள்ளிவாய்க்கால் கொடுமை நடந்தது, அந்த மக்கள் அந்த இடத்தால வந்தது, அது அந்த அடையாளம் இருக்கணும் தான் கோரிக்கை வச்சு கொண்டிருக்கு. அப்ப அதை முற்றுமுழுதான் அடிக்கிறது கொண்டு வைக்கணும். முற்றுமுழுதான் அடிச்சு அப்படியாக அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி கேட்கணும். அப்ப அந்த மக்கள் சார்பாக நான் தான் இதுல கலைக்க முடியும், என்னோட கோரிக்கை வச்ச முடியாது. சில பேர் இந்த கூட்டத்துக்குள்ள முழுக்க உடைக்கணும் என்று உடைச்சது இல்லையா? கூறியது போல ஒப்பு பண்ணவே அந்த தொடக்க இடம், ரோட்டு ஆரம்பிக்கிற இடத்தை நாங்கள் இருக்க வேண்டதான் இது. ஆனா இது உபாலி சமரசிங்க அவர்கள் இதுல கூடுதலா கவனம் செலுத்தணும் மினிஸ்டர். ஏனென்றா ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன இடம், அது அந்த அடையாளமாக இருக்கப்படும். அது ஏனென்றா மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்ததுக்கான சாட்சியம் அந்த நந்திக்கடல் பாலம் என்ற இதுல மக்கள் எதிர்பார்க்க. அதனால அதுல உங்களுடைய ஆதரவும் அதுக்கு இருந்த பேர் தான் வரும். ஏனென்றால் அது நிச்சயமாக அதை நீங்கள் எப்படியாவது விடணும், அந்த ஒரு துண்டு விடணும். இல்லாட்டிக்கு முழுக்க அழிச்சால் நீங்களும் சேர்ந்து செய்கிறீர்களோ எண்ணம் தான் எங்களுக்கு. संबंधित पालना इन सब कथा करना हमारी තාක්ෂණය අපේ සිස්ටම් වල බාධාවක් වෙන්නේ යම් ප්‍රමාණයක් අපි තියන්න අපි කතා කරලා දෙන්න. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.